நம்ம இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் சிங்கிள் நம்பர்னு. மிஸ்ஸிங் நம்பர் பார்த்தாச்சு, நம்ம ஓஎஃப்என்ல சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ சிங்கிள் நம்பர் பார்க்க போகிறோம். ஒரு நான் எம்டி அரே இருக்குது ஆஃப் இன்டிஜர்ஸ். எல்லா எலிமெண்ட்டும் 2 தடவை ரிப்பீட் ஆகுது எக்ஸப்ட் 1 எலிமெண்ட். உங்களுக்கு அந்த ஒரு எலிமெண்ட் ஒரு டைம் ரிப்பீட் ஆகுது, அந்த ஒரு எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும் ஆன்சரை. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் 3 4 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 3 2 தடவை ரிப்பீட் ஆகுது, 4 2 தடவை ரிப்பீட் ஆகுது. இந்த எலிமெண்ட் 5 இருக்குது, அது ஒரே தடவை தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ நம்ம சிங்கிள் நம்பர் 5, ஏன்னா 5 தவிர எல்லா எலிமெண்ட்ஸும் 2 தடவை ரிப்பீட் ஆகுது. 3க்கு கவுண்ட் என்ன? கவுண்ட் how many times 3 is present. 3 is present 2 times, 2 தடவை ரிப்பீட் ஆகுது. 4 எவ்வளோ டைம் present? 4 is also present 2 times. 5 present எவ்வளோ டைம்ஸ்? 1 time. ஸோ அதுதான் ரிசல்ட். ஸோ சிம்பிள் வேணா ஒரு ஜாவாவில் ஹேஷ் மேப்னு நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஹேஷ் மேப்னா என்ன? இட் வில் ஹெல்ப் அஸ் ஸ்டோர் கீ வேல்யூ பேர்ஸ்னு. ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும், அதோட மேப்பிங் பண்ண முடியும் ஹேஷ் மேப் வச்சுட்டு. ஹேஷ் மேப் கம்ஸ் இன் java.utils கலெக்ஷன்ஸில் இருக்குது. ஒரு ஹேஷ் மேப்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. தட் மீன்ஸ் இஃப் யூ லுக் அட் திஸ், லெட்ஸ் சே தட் நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது கவுண்ட்னு. தட் கீப்ஸ் ட்ராக் ஆஃப் எலிமெண்ட் அண்ட் ஹவு மெனி டைம்ஸ் தட் எலிமெண்ட் இஸ் present in the array. 3 எவ்வளோ டைம் அரேல ப்ரெசென்ட்டு? 2 தடவை. 4 அரேல எவ்வளோ டைம் ப்ரெசென்ட்டு? 2 தடவை. 5 அரேல எவ்வளோ டைம் ப்ரெசென்ட்டு? ஒரு தடவை. கரெக்டாக? ஸோ ஈஸியாக இந்த அரே இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தா வாட் இஸ் மை சிங்கிள் நம்பர்? 5 இஸ் மை சிங்கிள் நம்பர். ஏன்னா 5 ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கு அரேல, such that its count is 1. The element that has the count as 1, that element is nothing but your single answer. அந்த எலிமெண்ட் தான் உங்களோட ரிசல்ட். அந்த எலிமெண்ட்டை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்க. இந்த ஸ்ட்ரக்சர் இஃப் யூ லுக் அட் இட், இது கீனா என்ன? எலிமெண்ட் இன் தி அரே. இது வேல்யூனா என்ன? வேல்யூனா எவ்வளோ டைம்ஸ் இந்த வேல்யூ ரிப்பீட்டடாக இருக்குது அரேலன்னு இது ஹேஷ் மேப்பில் கண்டுபிடிக்க முடியும். ஹேஷ் மேப் இந்த ஸ்ட்ரக்சரோட பேர் கீ வேல்யூ பேர்ஸை சேர்ந்து ஸ்டோர் பண்ணுற ஸ்ட்ரக்சரோட பேர் ஹேஷ் மேப். ஓகே, இப்போ கோடை பார்க்கலாம் சிம்பிளாக. ஃபர்ஸ்ட் நம்மள்கிட்ட 2 ஸ்டெப்ஸாக டிவைட் பண்ணலாம் கோடை. ஸ்டெப் 1 பில்டிங் த கவுண்ட். ஆஸ் இன் இந்த ஹேஷ் மேப் வேணும் தான் உங்ககிட்ட 3 எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகுது, 4 எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகுது, 5 எவ்வளோ டைம் அரேல ரிப்பீட் ஆகுதுன்னு இந்த ஸ்ட்ரக்சரில் பில்ட் பண்ணும். இந்த ஹேஷ் மேப் டைரெக்டாக வருது இல்லை, இந்த ஹேஷ் மேப்பை பில்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஹேஷ் மேப் பில்ட் பண்ண அப்புறம் யூ ஆர் கோயிங் த்ரூ எவ்ரி கீ வேல்யூ பேர். த மினிட் யூ ஃபைண்ட் அ கீ whose value equal to 1, அதான் நம்ம சிங்கிள் நம்பரை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ செகண்ட் பார்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். செகண்ட் பார்ட்டில் யூஆர் கோயிங் த்ரூ எவ்ரி சிங்கிள் எலிமெண்ட் இந்த ஹேஷ் மேப். ஹேஷ் மேப்பில் ஒரு டாட் கெட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டாட் கெட்னா ஒரு கீ நீங்கள் கொடுப்பீங்க, சரியா? இங்கே ஒரு கீ நீங்கள் கொடுப்பீங்க. இஃப் count dot get element equal to 1 னா dot get element என்ன? dot getனா ஃபங்க்ஷன், கவுண்ட்னா நம்ம ஹேஷ் மேப்போட பேர். நம்ம ஹேஷ் மேப்போட பேர் கவுண்டிங்க. இதுதான் இந்த சின்டாக்ஸ். இப்படி எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா ஹேஷ் மேப் இன்டிஜர் கமா இன்டிஜர் கவுண்ட் ஈக்குவல் டு நியூ ஹேஷ் மேப் ஆஃப்னு டிஃபைன் பண்ணும். ஏன் இன்டிஜர் கமா இன்டிஜர் போடுறேன்? நம்ம கீயும் இன்டிஜர், நம்ம வேல்யூவும் இன்டிஜர். ஏன்னா எலிமெண்ட் கூட இன்டிஜர், கவுண்ட் ஆஃப் எலிமெண்ட் கூட இன்டிஜர்ல. ஸோ அதனால தான் ரெண்டும் இன்டிஜராக டிஃபைன் பண்ணுறேன். கீ அண்ட் வேல்யூ ஆஃப் டேட்டா டைப் இன்டிஜர். அதுக்கப்புறம் ஹேஷ் மேப்போட என்ன வேணால் பேர் வைக்கலாம். கிளியராக இருக்கிறதுக்கு ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டுன்னு இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. நான் கவுண்ட்டுன்னு வச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் கிளியர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கவுண்ட் ஹேஷ் மேப்பில் ஏதாச்சும் எலிமெண்ட்டுக்கு கவுண்ட் 1 இருந்துச்சுன்னா, வேல்யூ 1 ஆச்சா, இந்த கீக்கு வேல்யூ 1 இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் திஸ் எலிமெண்ட் ஹஸ் பீன் ரிப்பீட்டட் ஒரே டைம். ஸோ டைரக்ட்லி ரிட்டர்ன் திஸ் ஆஸ் மை ஆன்சர். இதுதான் இந்த பார்ட் பண்ணுது, செகண்ட் பார்ட் ஆஃப் த கோட். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கோட் என்ன பண்ணுறது? ஐ எம் கோயிங் த்ரூ எவ்ரி சிங்கிள் எலிமெண்ட் ஆஃப் மை அரே. எலிமெண்ட்டில் ஸ்டோர் பண்ணுறேன், நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸை எலிமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறேன். எவ்ரி எலிமெண்ட்டில் நான் இந்த ஹேஷ் மேப்பில் போடுறேன், நான் செக் பண்ணுறேன். இஃப் மை ஹேஷ் மேப்பில் ஆல்ரெடி இந்த எலிமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா, லெட்ஸ் கிவ் யூ an எக்ஸாம்பிள். நான் ஃபஸ்ட்டு 3 முதல் தடவை என்கவுண்டர் பண்ணுறேன் ஹேஷ் மேப்பில். முதல் தடவை என்கவுண்டர் பண்ணும்போது ஐ நீட் டு புட் 3 வித் மை கவுண்ட் as 1. ஏன்னா when I only process index 0, நான் முதல் தடவை இந்த எலிமெண்ட் 3 பார்க்குறேன். நான் முதல் தடவை இந்த எலிமெண்ட் 3 பார்க்கும்போது I am going to put it into my hash map with a count as 1. That is this here, சரியா? as in starting போது 0 count, இந்த 3 ஓட count 0 ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த கவுண்ட்டை ஃபெச் பண்ணி அந்த 0 ஃபெச் பண்ணிட்டு நான் அந்த 0ல +1 ஆட் பண்ணிட்டு நான் அதை கரஸ்பாண்டிங் டு திஸ் கீ ஆட் பண்ணுறேன். ஸோ மை எலிமெண்ட் 3, சரியா? நான் செக் பண்ணுறேன். டாட் கெட் யூ ஆல்ரெடி நோ. டாட் கெட்னா என்ன? டாட் கெட்னா இந்த கீயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கும். கெட்டோட டிஃபால்ட்னா இந்த கீ இந்த ஹேஷ் மேப்பில் இல்லைன்னா இந்த டிஃபால்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறேன். பேர் வித் மீ. நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறேன் 3. இஸ் மை 3 present in my hash map? ஹேஷ் மேப் எம்டி இப்போ இன்னும் இல்லை என் ஹேஷ் மேப்பில். ஸோ பிகாஸ் மை 3 is not present in my hash map called count, return this default value. So what gets returned corresponding to this element 3? 0 gets returned. So this whole expression count dot get or default element comma 0, that will return 0 as the
count for 3 and then அந்த ஜீரோல நான் 1 ஆட் பண்ணிட்டு என்ன கிடைக்கும் எனக்கு 1 கிடைக்கும். so then I'm saying count dot put 3, 1 இது நான் 3 first time சந்திச்சேன். so first time சந்திருக்க போது நான் 3 corresponding to 1 போடுறேன் 3, 1. this is my count of 3 is set to be 1 because this is the first time I'm encountering 3. அப்புறம் next நான் சொல்லலாம். இப்போ next நான் சொல்றேன், let's go to the next element. again I'm visiting a 3. இப்போ நான் செக் பண்ண திருப்பி this time 3 is present. so dot get. so countல in the hash map called count, what is my value corresponding to the element 3? 1, right? இப்போதான் போட்டோம் நம்ம 1. so 1 கிடைக்கும். அப்போ 1 எடுத்து 1லேருந்து plus 1 பண்ணுறோம். this is the second time I'm encountering 3. so you do count dot put 3, 2. this is how you build a hash map. please pause the video as many times as you like. எனக்கு question கேளுங்க, mail பண்ணுங்க, comment பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, நான் clarify பண்ண உங்ககிட்ட. this is very very important in the hash map. now உங்களுக்கு ரெண்டு இது if you understand both of this, you need to understand that time complexity என்ன O of n. O of n ஏன் where n is number of elements in the array. நான் எல்லா single element நீங்க ஒரு தடவையாவது minimum பார்க்கணும். ஏன்னா நீங்க அந்த கவுண்ட்டை பில்ட் பண்ணும்போது you need to see all the elements, then only you know ஒரு element எவ்வளவு தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு. unless and until you go through every single element of the array நீங்க இதை பில்ட் பண்ண முடியாது. so O of n time complexity. space complexity என்ன space complexity also O of n. ஏன்னா இந்த hash map extra space னு பேரு. ஏன்னா apart from the nums array you are taking extra space. ஒரு new structure நீங்க வைக்கிறீங்க called a hash map. few points to note. in the Java I want you guys to also think about what is the time complexity. இந்த dot get இருக்கே, இந்த dot get O of 1 இருந்துச்சுன்னா only dot put and dot get. இந்த ரெண்டு function dot put, dot get or default, dot get. இந்த மூணு function only if it is constant time then this for loop is O of n. let's assume that in the dot put function O of n time எடுக்கிறது. each putக்கு ஒரு எலிமெண்ட்டை put பண்ணதுக்கு hash mapல உங்களுக்கு O of n time எடுக்கணும்னா நீங்க already n times எல்லா எலிமெண்ட்டும் ஒரு தடவை விசிட் பண்றீங்க. every time O of n போட்டா n square ஆடுது. only because this dot put is O of 1, this whole logic is O of n. so why is dot put and dot get O of 1? think about it and let me know. okay, இப்போ there is another way to solve this using the XOR approach. இப்போ உங்ககிட்ட and தெரியும் or தெரியும். இப்போ XORனா என்ன? XORனா exclusive orனு பேர். exclusive orனா இந்த plus with a circle, அதுக்கு பேர் exclusive or. சரிங்களா? இதுக்கு பேர் exclusive or. first நான் என்ன பண்றேன், இந்த array எடுத்துருக்கேன் 131 is குட்டி array எடுத்துருக்கேன் to give you an example. so till now if you understood the previous approach that is more than sufficient, but இந்த approach கூட நல்லா இருக்கு to solve the problem. ஏன்னா extra space யூஸ் பண்ண போறதில்ல இந்த approachல. O of n ல சால்வ் பண்ண போறோம் without extra space. so இங்க 1 நீங்க பைனரியில கன்வெர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க how to convert to binary. இங்க 2 power 0 இருக்கு, இங்க 2 power 1, 2 power 2. so this 001 னா 1 into 2 power 0 plus 0 into 2 power 1 plus 0 into 2 power 2. so now verify one. This is 1. 3, 9, why is this correct binary representation of 3? 1 into 2 to the power of 0 plus 1 into 2 to the power of 1. that is nothing but 2 plus 1, that is equal to 3 as my answer. இப்போ 1 na என்ன? 1 na 001 ல. so 001 na திருப்பி the same thing that I saw earlier. I won't spend time on the binary representation. சரிங்களா? இப்போ இந்த அரேயோட XOR எனக்கு வேணும். XORோட ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னன்னா சேம் எலிமெண்ட்ஸை நீங்க XOR பண்ணா 0 வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இஃப் யூ திங்க் அபவுட் இட், இங்க நம்மளுக்கு 131 இருக்கு. இந்த ஹோல் அரேயோட XOR கண்டுபிடிங்க. XOR கண்டுபிடிச்சா 1 and 1 கேன்சல் ஆயிட்டு 3 பாக்கி இருக்கு. 3 இஸ் மை சிங்கிள் நம்பர்னு. ஈவன் இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் வேர் வி ஹேட் மோர் எலிமெண்ட்ஸ்ல இந்த ஹோல் அரேயோட XOR எடுத்தா 3 and 3 XOR பண்ணா 0 வரும். 4 and 4 XOR பண்ணா 0 வரும். 0 XOR anything gives you that element itself. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி. சேம் எலிமெண்ட்டை நீங்கள் எக்ஸார் பண்ணால் 0 வரும். எனி எலிமெண்ட்டை 0 ஓட எக்ஸார் பண்ணால் சேம் எலிமெண்ட் வரும். ஸோ 0 XOR 5 ஈக்குவல் டு 5. ஆனால் 3 XOR 3 ஈக்குவல் டு 0. பாஸ் த வீடியோ, நீங்கள் செக் பண்ணுங்க. கமிங் பேக், ஹவு டு ஐ ஜஸ்டிஃபை தட்? XOR bitwise. so now you can pause this video, you can skip this part. if you understood so far, you can skip this part, go to the code. ஆனா for those of you guys who want to understand, இப்போ XOR நான் எப்படி உங்களை நம்புவேன்? இப்போ நீங்க சொல்றீங்க சேம் எலிமெண்ட் XOR பண்ணா எனக்கு 0 வருது, 3 XOR 3 or 1 XOR 1 XOR பண்ணா 0 வருதுன்னு. how do I believe? so XOR is a, at the end of the day, let's see how it behaves as a bitwise operator. bits na 0 or 1 தானே. இப்போ நான் சொல்றேன் உங்ககிட்ட 1 and 1 நான் XOR பண்ணா 0 வரும். ஆனா 0 and 1 XOR பண்ணா 1 வரும். so as long as you XOR same bits together, you're going to get 0. in the sense that in the 1 and 3, let's see if I do, நான் சொல்றேன் XOR is commutative, so நீங்க rearrange கூட பண்ணலாம். so you can rearrange 1 and 1 and then you can XOR it with 3. but let's say நீங்க rearrange பண்ணல,
and you just want to see 1 XOR 3 முதல்ல பண்ணிட்டு அந்த ரிசல்ட் என்ன வருதோ அதோட XOR நம்ம 1ல இருந்து பண்ணலாம் just to see if it's still getting the answer and so that you get some practice doing XOR. Okay, இப்போ 1 ஓட binary representation 001 and 3 ஓட binary representation 011. again addition மாதிரி நம்ம லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். இப்போ 1 XOR 1 னா என்ன, 1 and 1 அதே பிட் தானே, அதே பிட் XOR பண்ணா என்ன வரும், 0 வரும். ஸோ 0 வந்துச்சுங்க. 0 XOR 1 னா என்ன, 0 and 1 வேற பிட்ஸ் XOR பண்ணா ஆல்வேஸ் 1 ரிசல்ட் வரும். ஸோ 1 இங்க இருக்கு. 0 XOR பண்ணா என்ன வரும், again 0 0 same bit XOR பண்ணா 0 வரும். ஸோ இது ரெண்டு 1 and 3 XOR பண்ணா எனக்கு ரிசல்ட் என்ன வந்துச்சு, 0 1 0. ஸோ இந்த ரிசல்ட்டை நான் இந்த 1 ஓட XOR பண்ண போறேன். ஸோ 0 1 0 ஓட நான் 0 0 1 ஓட XOR பண்ண போறேன் to get the XOR of the whole array. So let's see அது என்ன பண்ண போறேன். 0 0 0 1 0 ஓட 0 0 1 ஓட XOR again start it out. சரிங்களா, 0 XOR 1 பண்ணேன். 0 XOR 1 னா டிஃபரெண்ட் பிட்ஸ் XOR பண்ணா 1 ரிசல்ட் வரும். அப்புறம் 1 XOR 0 பண்ணுங்க. 1 XOR 0 again டிஃபரெண்ட் பிட்ஸ் XOR பண்ணா 1 வரும் ரிசல்ட். 0 XOR 0 என்ன, 0. இப்போ I found the XOR of the whole array and the result I got is 0 1 1. 0 1 1 னா டெசிமல் என்ன, டெசிமல்னா base 10. base 10 என்ன ரிசல்ட், 1 into 2 to the power of 0 plus 1 into 2 to the power of 1. 0 into anything is 0. So that means 2 plus 1. Single number I'm getting as 3. Simplest way பண்ணோம்னா யோசிக்கவே வேண்டாம். XORனா ரெண்டு எலிமெண்ட்டை சேர்ந்து நீங்க XOR பண்ணா 0 வரும். ஸோ XOR கம்யூட்டேட்டிவ் கூட. ஸோ இந்த அரே ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. 1 1 3 வச்சுக்கோங்க. 1 XOR 1 என்ன, 1 XOR 1 0. 0 XOR 3 என்ன, 3. ஸோ ஆல் த டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் கேன்சல் ஆகிட்டு 0 0 0 ஆகிடும். லாஸ்ட்ல மிச்சம் மீதி என்ன இருக்கும், நம்ம சிங்கிள் எலிமெண்ட் என்ன இருக்கோ அது மிச்சம் மீதி இருக்கும், அதை ரிட்டர்ன் பண்றோம். கோட பார்க்கலாம். ஜாவால டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இந்த கேரட்னு பேர் இந்த சிம்பிளுக்கு, இந்த கேரட்னு பேர் இந்த சிம்பிளுக்கு XOR ஆப்ரேட்டர் நம்ம கோடுக்கு எப்படி கம்ப்யூட்டர் எப்படி சொல்லலாம், ஹலோ XOR பண்ணோம் ரெண்டு எலிமெண்ட்ஸ்ன்னு எப்படி சொல்ல முடியும், இந்த கேரட் ஆப்ரேட்டர் வச்சுண்டு. ஸோ சிம்பிளாக இருக்குது. நம்ம சிங்கிள் நம்பர் 0 வைப்போம். இந்த சிங்கிள் நம்பர் வில் ஸ்டோர் தி XOR ஆஃப் ஆல் தி எலிமெண்ட்ஸ் இன் தி அரே, ஜஸ்ட் லைக் ஹவு வி ஃபைண்ட் அவுட் சம். previous problem நம்ம sum கண்டுபிடிச்சோம் of the whole array. Just like that, plus போடாம நம்ம XOR போட போறோம் because I want the XOR of the whole array. What I want, you can either rearrange the array and do it or like I just did, right? 1 XOR 3 பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டோட 1 XOR பண்ணுவோம். என்ன வேணா பண்ணலாம். அது நான் டைரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணாமல் டைரெக்டாக XOR கண்டுபிடிக்கிறேன். டைரெக்டாக XOR கண்டுபிடிச்ச அப்புறம் I know XOR of the whole array, that is nothing but my single number. So descriptive variable name வச்சிருக்கேன் to be understandable. இதுதான் single numberனு. If you look at this, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஓஃபன். ஏன்னா நான் XOR ஆஃப் த ஹோல் அரே கண்டுபிடிக்கிறது எவ்ரி எலிமெண்ட் 1 by 1 நான் போகணும். ஆனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இருக்கா, நம்ம அரே ஏதாவது வேற ஹேஷ் மேப்லாம் யூஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா இல்லை. we are just using the array given to us, no extra space complexity. O of 1 space, O of n time, where n is the size of the array. Okay, let's go to the next element. இங்கே மெஜாரிட்டி எலிமெண்ட்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மெஜாரிட்டி எலிமெண்ட்னா என்ன, யூஆர் கிவன் திருப்பி ஒரு அரே இருக்குது நம்ம கிட்ட. அரேஸ் பண்ண போகிறோம், நிறைய அரேஸ்னு தான் சொல்லுவேன் நான். நீங்கள் போர் ஆடாதீங்க, ஒன்று ரெஸ்ட் எடுங்க, பிரேக் எடுங்க, அண்ட் தென் கம் பேக் நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ மெஜாரிட்டி எலிமெண்ட்னா என்ன, ஒரு அரே இருக்குது ஆஃப் சைஸ் n. You need to find out majority element. Majority elementனா என்ன, மெஜாரிட்டி எலிமெண்ட்னா அரேல ஒரு எலிமெண்ட் கேரண்டீடா இருக்கு that appears more than n by 2 times. என்ன n size of the array. ஒரு எலிமெண்ட் இருக்கு that appears more than half the size of the array. That element you should return, and you're guaranteed that in the majority element every time கண்டிப்பா ஒரு மெஜாரிட்டி எலிமெண்ட் இருக்கு. That means we are guaranteed that ஒரு அரேல one element exists whose frequency or whose count is greater than half the size of the array. So this should immediately give you an idea. இப்போதான் நம்ம hash maps like you just learned hash maps இப்போதான். So immediately you need to strike your mind, okay, the hash map problem ஆனு. Whenever you have something related to count, frequency, இதெல்லாம் இருந்தால் hash map யோசிக்கணும், hash map பற்றி யோசிக்கணும். இப்போ அதே எக்ஸாம்பிள் நான் வேற எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், 3 3 4 5 3 3ன்னு. இது பார்த்தா இந்த 3ஓட கவுண்ட் என்ன, 3ஓட கவுண்ட் 4, 4ஓட கவுண்ட் 1, 5ஓட கவுண்ட் 1. 5 occurs 1 time in the array, 4 occurs 1 time in the array, 3 occurs 4 times in the array. இந்த array size என்ன, இந்த array size 1 2 3 4 5 6, array size 6. So we are concerned with finding an element that occurs more than half the size of the array. Size of the array எவ்வளோ, 6. 6ஓட half என்ன, 3. What is the element here that occurs more than 3 times? 3 is the element that occurs more than 3 times. 3 oda count 4. So which is greater than the half the size of the array. Size of the array 6. 6 by 2, 3. We are concerned with an element whose frequency greater than 3. Of course, 4 frequency greater than 3. Which element has this 4 frequency? 3. Majority element 3. Okay? Pause the video, replay பண்ணுங்க.
Understand the problem? We'll go forward. Exacta same பண்றோம். இந்த starting 6 to 9 னா exacta என்ன நம்ம previous problem பண்ணோமோ hash map build பண்றோம். So if it's the first time you build the hash map and first time you're looking at an element, you're getting the default value as 0. அதோட +1 add பண்ணிட்டு you're putting that element with the count as 1. The first time you looked at an element. The next time you look at an element, you'll get the count again as 1. அதுக்கப்புறம் 1 + 1 பண்ணிட்டு 2 வரும். So element comma 2 the next time. First time you encounter an element, you're going to put in the hash map element comma 1. Next time you encounter the element comma 2. Next time element comma 3. So you're just storing the count of how many times the element is present in your hash map. In the getter default na enna? Getter default na in the element is present as a key in your hash map na return that value corresponding to that element. இல்லனா the default value 0 பண்ணுங்க. அதனால தான் why this is necessary na, let's say நீங்க hash map build பண்றீங்க, முதல் தடவை 3 இருக்கு. இப்போ 3 hash mapல இல்ல, hash map empty. நான் இப்போதான் ஆரம்பிச்சேன் hash map empty. நீங்க அந்த get or default போடாம .get போட்டா .get 3 னு போட்டா உங்களுக்கு ஒரு ரன் டைம் எரர் வரும். ஹலோ இந்த கீ நீங்க கொடுத்தீங்க 3, இந்த 3 hash mapல இல்லன்னு ஒரு எரர் த்ரோ பண்ணும். அதை அவாய்ட் பண்ணதுக்கு if it is not in the hash map 0 as the count return பண்ணுங்கன்னு ஒரு fail safe வச்சிருக்கோம் நம்ம. Again this is O of n. நான் எல்லா எலிமெண்ட்டை one time visit பண்ணிட்டு நான் ஃபுல்லா இந்த frequency hash map நான் பாப்புலேட் பண்றேன். கவுண்டோட பேர், இந்த hash mapோட பேர் கவுண்ட்னு வச்சிருக்கேன். frequency வச்சுக்கோங்க, டிக்ஷனரியா வச்சுக்கோங்க, your wish, any descriptive name. அப்புறம் என்ன பண்றேன், I'm going through every element in my hash map. I'm checking at any point in my hash map, am I getting an element whose value, whose frequency is greater than n/2. n is size of the array. The moment I get an element whose count, whose frequency is greater than n/2, அதான் நம்ம majority element. அதை return பண்ணிடலாம் டைரக்டா. Simple hash map approach. O of n time and O of n space. n is a number of elements of the array. Let's look at how we can do something better. நம்ம இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் சார்ட் பண்ணோம். Every time you're sorting an array, the complexity is going to be n log n. So the sorted array na 3 3 3 3 4 5. I am telling you a statement that majority element every single time is going to be at the n/2th index. n/2th index na இந்த array size 6 நமக்கு தெரியும். 1 2 3 4 5 6 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம 6/2 பண்ணா என்ன கிடைக்கும், 6/2 பண்ணா 3 கிடைக்கும். I am telling you always if a majority element exists, it will exist at the n/2th index. இப்போ செக் பண்ணலாம். index 0ல 3 இருக்கு, index 1ல 3 இருக்கு, index 2ல 3 இருக்கு, index 3ல என்ன இருக்கு, 3 இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆன்சரை. பட் ஹவு வில் திஸ் ஒர்க்? ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும்ல. பிளைண்டாக நம்பாதீங்க, கேளுங்க, கொஸ்டின்ஸ் எங்ககிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் ஈவன் ஐ கேன் அரேஞ்ச் ஒன் கால் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சிம்பிளாக கேளுங்க என்ன இஷ்யூன்னு இந்த ப்ராப்ளமில். ஹவு ஆர் யூ கோயிங் டு பிலீவ் மீ வென் ஐ சே தட் இந்த இண்டெக்ஸில் உங்கள் ஆன்சர் இருக்குன்னு சார்ட்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம ஆரேயை திங்க் ஆஃப் இட் அஸ் 2 halves. சரியா? இங்கே 6 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா n = 6னா 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 2 half-ஆ பிரிங்காத. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் ஹாஃப்ல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு பிரிச்சுங்க, ஒரு 2 half-ஆ பிரிச்சுங்க. ஸோ யூ ஹாவ் 2 halves, 3 elements here, 3 elements here. சரிங்களா? If you are guaranteed that one element exists whose count is greater than half of the array, that means இந்த ஹாஃப்ல either இந்த ஹாஃப்ல இருக்கும் இல்லைனா இந்த ஹாஃப்ல இருக்கும். இந்த ஹாஃப்ல இருந்தால் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு, n/2 எலிமெண்ட்ஸ் இருக்கு ஆல்ரெடி. சரிங்களா? இந்த ஹாஃப்ல n/2 எலிமெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கு. We are guaranteed that the count of this majority element is greater than n/2. ஸோ இங்கே நம்ம n/2 ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம். இந்த ஹாஃப்ல 100% ஒரு ஸ்லாட்டை நான் எடுக்கணும். இது சார்ட்டட்னா இம்மீடியட்டாக இங்கே வரும் அந்த ஸ்லாட்டு. அதனால தான் n/2 இண்டெக்ஸில் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஆப்போசிட் பண்ணி காமிங்க. லெட்ஸ் சே தட் மெஜாரிட்டி எலிமெண்ட்ஸ் இந்த ஹாஃப்ல இருக்கு. இந்த ஹாஃப்னா n/2 எலிமெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணிட்டேன் இங்கே. ஸோ ஆல்வேஸ் இங்கேருந்து நான் ஒரு ஸ்லாட் எடுக்கணும். ஸோ அகெயின் தட் இஸ் வை this all இங்கேருந்து இங்கே ஃபுல்லாக மெஜாரிட்டி எலிமெண்ட்ஸ் இருக்குது. மிடில் எலிமெண்ட் வில் பி த மெஜாரிட்டி எலிமெண்ட். இங்கேருந்து இங்கே த ஆப்போசிட் கேஸ் வேர் இங்கேருந்து இங்கே. தட் மீன்ஸ் நான் எக்ஸாக்டாக ஐ டோன்ட் நோ if நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து இங்கே இந்த ஃபிங்கர்லேருந்து இந்த தம்ப்லேருந்து மெஜாரிட்டி எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா அகெயின் இந்த தம்பு, இந்த 2 எக்ஸாம்பிள் நான் சொல்ல போது இந்த தம்பு காமனாக இருக்குது. இந்த தம் தான் அந்த காமன் இண்டெக்ஸ். அதனால தான் மெஜாரிட்டி எலிமெண்ட் அந்த இண்டெக்ஸில் இருக்குது. சிம்பிளாக சார்ட் பண்ணுறேன். சார்ட்டிங்னா n log n பண்ண அப்புறம் மெஜாரிட்டி எலிமெண்ட்ஸ் இஸ் தேர் அட் த n/2th index, return the majority element. n log முடிச்சிட்டேன்.